நம்ம நிலத்தையும் தாயாக பார்க்குறோம், பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்த பால் கொடுத்தா, ஆனால் அந்த பசுமாடு வந்து தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்போ தாய்க்கு மேலே, அதனால தான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. பொள்ளாச்சியில் கண்ணுட்டி பிறந்த கண்ணுட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்கய்யா. நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க. சரிதானா? அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்ட்ரியாக பார்க்குறான், பசுமாட்டை மிஷினாக பார்க்குறான். மேல்மட்டத்தின் கழிவு கீழ்மட்டத்தின் உணவு. சரிதானா? அந்த அவையார் பாட்டு சொன்னா பாருங்க, நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் அங்கே பொசியுமா. இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு, வாய்க்காலில் ஓடிச்சு, வரப்பில் 2 பக்கம் புல் முளைச்சது, புல்லை பசுமாடு சாப்பிடுச்சு, பசுமாட்டு பாலை நாங்கள் குடித்தோம், நல்லா இருக்கு. அப்போ அன்னைக்கு குழந்தை உணவு காசு இல்லாமல் வந்துச்சு. நல்லா கவனிச்சுங்க, நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி. இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு, புல்லுக்காக எதுவும் செய்யலை, புல் ஃப்ரீயாக தான் கிடச்சிது, அதைத்தான் மாடு சாப்பிட்டுது. அப்போ பால் கொடுத்தது, பால் ஃப்ரீயாக வந்துச்சு. சரிதானா? குழந்தை உணவு காசு இல்லாமல் இருந்தது, நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தோம். இன்றைக்கி மாடு கசாப்பு கடைக்கு பண்ணுறது பாக்கெட்டில் வருது பால். சரிண்ணா? அதில் பசு கொழுப்பு இருக்குங்கிறான், பன்னி கொழுப்பு இருக்குங்கிறான், கொஞ்சம் சோப்பு பவுடர் இருக்குங்கிறான், கொஞ்சம் யூரியா இருக்குங்கிறான், அப்புறம் இந்த பாலுக்காக வாசனை சாமான் உள்ளே சேர்த்துருக்கேங்கிறான், அப்புறம் பவுடரை தண்ணியாக்கியிருக்கேங்கிறான், எல்லாம் சேர்ந்து. சரிண்ணா? முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்கள், மாடு தண்ணியை தானே பால் கொடுத்தது, அது போய் பவுடர் ஆக்குனாங்க, அப்புறம் அதை தண்ணியில் கலக்கினாங்க மறுபடியும். எதுக்கே அது பாலை அப்போ அப்படியே குடிச்சிட்டு போகலாம் தானே. அவன் அங்கங்கே ஒரு மாடு இருந்ததுன்னா, நம்ம இந்த நண்பர் சொன்னார் பாருங்க, கேரளா நண்பர், அந்த வெச்சூருக்கு நம்ம பால் மாடு இருக்கு பாருங்க, இந்த இவ்வளோ உயரம் தான் இருக்குது, பாலாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அந்த பக்கம். அது உடம்பை பராமரிக்கிறதுக்காக திங்கிறது குறைச்சா, பாலை கொடுக்கறதுக்காக திங்கிறது கூட. அது புள்ளையும் வைக்கலன்னு தான் திங்குது, எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஆனால் உலகம் முழுதும் விளையிற தானியத்தில் 48% கால்நடை தீவனமாக மாற்றி பன்னி திங்குது, கோழி திங்குது, அந்த மாடு திங்குது. உலகம் முழுதும் பஞ்சங்கிறான். மாடை அதையாக கெட்டுது. அது வைக்கலையும் பிள்ளையும் அரைச்சி திங்கினா அது பல்லு நல்லாயிருக்கும், குடல் நல்லாயிருக்கும். மாவாக்கி வாய்க்குள்ளே தள்ளிட்டா அது கண்ணூட்டி போட்டதுமே அது பொள்ளாச்சிக்கு அப்புறம் இதுக்கும் கேரளாவுக்கும் போடும். அந்த வெட்டினரி டாக்டர் சொல்கிறார், பெங்களூரில் ஒரு மாடை உண்டு பண்ணுறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகுதான். 1 லட்ச ரூபா ஆகுது ஒரு மாடை உண்டு பண்ணுறதுக்கு. ஆனால் ஏற்று போட்டு முடித்ததையுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புகிறாங்க கறிக்கு. பொள்ளாச்சியில் விற்று முடியலைன்னா அங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிறோம். அங்கே என்ன பண்ணுறாருன்னா, நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து நவநீத கிருஷ்ணன் தான் இயற்கை விவசாயி. அவர் இந்த மாடுகள் இயற்கையில் வச்சுருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம், பார்க்க போனாராம். பண்ணையை சுற்றி வந்தாராம், கறக்கிற மாடாக இருக்கான், கண்ணுட்டியே காணாமா. எங்கேயா கண்ணுட்டியாக காணோன்னா, கண்ணுட்டி எதுக்குங்கிறான். சரி, கண்ணுக்குட்டி எதுக்குங்கிறத அப்போ இருக்கட்டும், கண்ணு போட்ட பிறகு தானே கறக்கும் அப்படின்னா. ஆமான்னு. அந்த கண்ணுட்டி எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுடுறாங்களா என்ன? பொள்ளாச்சியில் கண்ணுட்டி பிறந்த கண்ணுட்டியை பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு இருக்காங்கய்யா. நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க. சரிதானா? அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்ட்ரியாக பார்க்குறான், பசுமாட்டை மிஷினாக பார்க்குறான். நம்ம நிலத்தையும் தாயாக பார்க்குறோம், பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம். நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்த பால் கொடுத்தா, ஆனால் அந்த பசுமாடு வந்து தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்போ தாய்க்கு மேலே, அதனால தான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. சரிதானா? அப்போ அந்த உணவு சங்கிலியில் இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அது அந்த நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடு அது புல்லை திங்குது, வைக்கலை திங்குது, தவிட்டை திங்குது, புண்ணாக்க திங்குது. மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது, நிலத்துக்கு எருவை கொடுத்தது, ஏரில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது, வண்டியில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது, புனையில் சுற்றி வந்துச்சு, வருஷத்துக்கு ஒரு கண்ணி பூட்டி போடுச்சு. செத்த பிறகு மாமரத்தடியில் போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமாக வந்துச்சு, இந்த பக்கம் வந்துட்டுலாம். அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் போச்சு, மாடு போனதுனால நம்ம பாக்கெட்டில் பாலை வாங்கினோம், அது பால் இல்லை, அது அப்புறம் பார்த்துக்குவோம். 2வது வந்து ஃபெர்டிலைசர் வாங்கினோம், எரு இல்லைங்கிறதுக்காக. 3வது வந்து ஏரில் போகிறதுக்கு மாடு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம். அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல, வண்டி கிடையாது. அப்புறம் அங்கே விளைஞ்சது ஊடு வந்து சேரல, வண்டி கிடையாது, அதுக்கு பதிலாக லாரியில் போயிடுது. நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்க, அப்போ அது கிடையாது. ஒரு ரோட்டில் போய் நின்று பஸ்ஸு வரும்போது ஏறுறீங்க, அவங்க கொண்டாந்து விட்ட இடத்துலேருந்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா. அப்போ இந்த கெமலையில் போட்டு தண்ணியை இறச்சி ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ மோட்டார் செட் அங்கே பொறுத்திருக்கான், டீசல் என்ஜின்கிறான், அப்புறம் எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறான். அவர் மற்ற ஆற்காடு வேறு சாமி கரண்ட்டை விட மாட்டேங்கிறாருன்றான். இப்போ மாடு செத்து ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுது. நம்ம எஸ்மா வந்து இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா எப்போ இதை கட்டிட்டு விழுவார். அதனால் வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த டிராக்டர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க, தேஞ்சு போனவர் எஸ்மா என்ன பண்ணுவார்னா வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுதா, அது போட மாட்டேங்குது. அது வைக்கல தின்னு எருவா மாற்றினுச்சு, இது டீசல் தின்னு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது.
இப்போ தெரியுதா? குர்ராங்கையில் கொடுத்த அரிக்கன் லைட் மாதிரி. நம்ம தாய் நமக்கு மட்டும் தான் புள்ள கொடுத்த பால் கொடுத்தா. ஆனால் அந்த பசுமாடு வந்து தான் பிள்ளைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் பால் கொடுத்தது, நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது. அப்போ தாய்க்கு மேலே. அதனால தான் பசுமாட்டை தெய்வமானு நினைக்கிறாங்க. சரிதானா?